நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. முளைத்தால் மரம், முளைக்காவிட்டால் உரம். இது விதை பந்துகளுக்கான புரட்சி காலம். வெள்ளை புரட்சி, பசுமை புரட்சி போல இது விதை பந்து புரட்சி காலம். இந்த விதை பந்துகள் தயாரிப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய 2 பேர், ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க 2 பேருக்குமே என்னுடைய டபுள் சல்யூட். வணக்கம், நான் உங்கள் திருமாறன். விதைப்பந்து புரட்சியில தீ அணையாமல் தூண்டி விட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு சாமானியன், ஒரு பட்டிக்காட்டான். வெட்டின மரங்கள் கோடிகளில், வைத்த மரங்களோ ஆயிரங்களில். வெட்டிய மரங்களோ கோடிகளில், வைத்த மரங்களோ ஆயிரங்களில். உலகம் எப்படி உருப்படும்? உலகம் எப்படி உய்வடையும்? எப்படி உயரும்? The ball is in the court of youngsters and students. மாணவர்கள் கையில தான் இந்த புரட்சி இருக்கு. விதைப்பந்து புரட்சி ஸ்டூடெண்ட்ஸுடைய கையில தான் இருக்கு. விதைப்பந்துகள் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும், அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதான் விதைப்பந்து புரட்சி. சுமார் 1000 கல்வி நிலையங்களில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மாணவர்களை, மாணவிகளை நாங்க நேரடியா போய் அவர்கள் இருக்கின்ற இடத்துல சந்திச்சிருக்கோம். இந்த மொனாட்டனஸ் ரொட்டீன்னு சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், இதுல இருந்து குழந்தைகளை வெளியில கொண்டு வந்து, இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளியில கொண்டு வந்து, பள்ளி பாதிப்பு இல்லாம, பள்ளி பாடம் பாதிப்பு இல்லாம, பள்ளி ஆசிரியர்களுடைய பாதிப்பு இல்லாம, இடைப்பட்ட நேரத்தில் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் இந்த சமூகத்துக்கான, உலகத்துக்கான, பசுமைக்கான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் விதைப்பந்து புரட்சி. வெறும் மண் உருண்டை, வெறும் மண்ணு, கையளவு மண்ணு, அதுக்குள்ளார ஒரு 5 மர விதை அப்படியே உருட்டிடுறோம். லாலா கடை லட்டு மாதிரி 2 கைட்ட உருட்டினா திருப்பதி லட்டு. வீசி எறிகிறோம். மழை பெய்தவுடன் அந்த மண் கரைந்து விதைகள் பூமியில முத்தமிட்டு விருட்சங்கள் ஆகின்றன. இதுதான் கான்செப்ட். இட்ஸ் a serious thing. ஆனா நாம ஒரு ஃபன்னா தான் இதை செய்ய வைக்கிறோம். பிள்ளைகளை ஒரு வேடிக்கையா செய்ய வைக்கிறோம். மரங்களை வளர்க்கணும், அவ்வளவுதான். பட்சிகள் உட்காரணும். ஆடு மாடு கடிக்கிறதுக்கு மரம் வேணும். மனிதன் விறகுக்கு மரம் வேணும். பழங்களுக்கு மரம் வேணும். எல்லா விஷயத்துக்கும் இவனை கடைசி காலம் சுடுகாட்டில் வைத்து எரிப்பதற்கும் மரம் வேண்டும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். மரம் வளர்க்கணும் கான்செப்ட் தான். முன்னாடி ஒரு மாணவர் ஒரு மரம் அப்படின்னு சொன்னோம். ஒரு மாணவர் ஒரு மரம் அப்படின்னு சொன்னோம். இப்போ தலைக்கு 10 விதைப்பந்து, 10 விதைப்பந்து செய்யறான். ஒரு விதைப்பந்துல 5 மரம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. 10 விதைப்பந்து சிம்பிளிஃபை பண்றோம். எஸ்ஏயா படிக்க முடியாதவனுக்கு பேராகிராஃபா பிரிச்சு கொடுக்கிறோம். இனி அவனுடைய உலகம். இது மாணவ மாணவிகளுடைய உலகம். இன்னைக்கு உலகத்தை வழுக்க தலையா இருக்கக்கூடிய பூமி பந்த விருட்சங்களாக மாற்றி ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நண்பர்களோடு சேர்ந்து நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது தனி மனித உழைப்பல்ல, ஒரு கூட்டணி. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இன்னைக்கு எல்லையில் ராணுவம் இருக்குன்னு சொல்றோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்கிறாங்க. பட் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் thousands of children அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பவர், அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய நாவல் ஐடியாஸ், இதை நம்ம பயன்படுத்தினாலே போதும். எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ரொம்ப எளிதா நம்ம சாதிக்கலாம். அதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு நாங்கள் தொட்டிருக்கின்ற 45 லட்சம் விதைப்பந்துகள் தயாரித்து வீசிய இந்த திட்டம். 1 கோடி விதைப்பந்துகளை நோக்கி பயணம் செய்துட்டு இருக்கோம். அதுலயும் நிக்காது. 10 crores, நீட் இருந்தா 100 crores.
பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும், ஸ்கூலுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும், காலேஜஸ்னுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா இது நடந்துகிட்டே இருக்கும். மரங்களை மனிதன் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பேரண்ட்ஸ் முதுகுல ஆக்சிஜன் சிலிண்டரோடு, ஸ்கூல் பேக் இல்லாம, சாப்பாட்டு பை இல்லாம உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு காலம் வருமா? உங்களுடைய பேரன் பேத்தி, இப்ப படிக்கின்ற உங்களுடைய குழந்தைகளினுடைய பேரன் பேத்தி ஸ்கூல் பேக்கே இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் எ சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர். சாப்பாடு கிடையாது. ஏன்னா சாப்பாடு அன்னைக்கு இனி நெல் விளையுதா என்னங்கிறது சந்தேகம். மழை இல்லையே. நான் சின்ன பையனா இருக்கும்போது எரிமலை வெடிச்சது, அது அடிக்கடி செய்தியாச்சு. இப்போ மேக வெடிப்புங்கிறான். So lot of changes, climatic changes. ஒரு சீரான மழை வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் மரம் தேவை. மரம் இல்லாம மனுஷன் வாழவே முடியாது, நோ டவுட். ஆனா மரங்கள் மனுஷன் இல்லாம வாழ்ந்துரும். காந்தியடிகள், காமராஜர், கக்கன், கலாம், காயிதே மில்லத், எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு மண்ணில் மக்கி போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் மனசில் நிற்கிறாங்க. இந்த விதைகள் இருக்கு பாருங்க, எது மண்ணில் விழுந்தாலும் மட்கிறதே தவிர விதை என்னைக்காவது மண்ணில் மட்கியிருக்கா? அதை யார் உள்ள டியூன் பண்ணது? அந்த விதைக்குள்ள யார் ப்ரோக்ராம் பண்ணது? ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேட்டாக்கா இது கடவுள் தான், கடவுள் பண்ணாரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அந்த கான்செப்ட் பாருங்க. ஒரு 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 விதை மண்ணில் விழுந்தாச்சுன்னா அது விருட்சமா வருது. இன்னைக்கு இளைய தலைமுறை நீங்க ஏதாவது எங்களுக்கு நல்ல வழி காட்ட மாட்டீங்களான்னு சொல்லி எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க. மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், பிரசங்கியார்கள், ஆலிம்கள், நீங்க சொன்னா போதுங்க, நீங்க சொன்னா போதும். நீங்க உங்களுடைய மத வழிபாட்டுக்கு இடையில அரை நிமிடம் எதுக்கு சொன்னா போதும். மரம் வள, விதைப்பந்தை செய், நேரத்தை விரயமாக்காது, இந்த உலகத்தை காப்பாற்று, இந்த உலகம் உன்னுடைய கைகளில் இருக்கிறது, நீங்க சொன்னா போதுமே, நீங்க சொன்னா போதுமே. தயவு செய்து பெற்றோர்களே, கல்வி நிலையங்கள், கல்வி நிலையத்தினுடைய தலைவர்கள், தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், கண்ணியத்திற்குரிய நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோடு கைகோர்த்தால் இந்த விதைப்பந்து புரட்சியை ரொம்ப நாளைக்கு கொண்டு போக வேண்டியதில்லை, கொஞ்ச நாள்லயே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். நமக்கு தேவையான ஆக்சிஜனை நம்ம தயார்படுத்திடலாம். மகாத்மா காந்தியடிகள் சொன்ன மாதிரி தன்னிறைவு வரும். அதற்கு விதைப்பந்துகள் தயாரிப்பதற்கு உங்களுடைய கல்வி நிலையங்களுக்கு நாங்கள் எப்போது வர வேண்டும், நாங்கள் எப்போ வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ், இது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி உங்கள் கேம்பஸுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மனித சக்தியினுடைய தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். எங்களுக்கு முதல் நாள் நாங்கள் 2 முறை மக்களை சந்திக்கிறோம். உங்களுடைய மாணவ மாணவியரை 20 மினிட்ஸ் அல்ல ½ அன் அவர். ஏன் விதைப்பந்து தயாரிக்கணும், எதற்கு தயாரிக்கணும், விதைகள் என்ன விதைகளை கொண்டு வரணும், வேப்ப விதை ஏன் கொண்டு வரணும், புளிய மர விதை ஏன் கொண்டு வரணும், நாவல் விதை ஏன் கொண்டு வரணும், புங்கை விதை ஏன் கொண்டு வரணும், தெளிவா சொல்லிடுவோம். என்ன விதைகள், தேக்கம் விதை, சுபாப்புல் விதை, ஆடு திங்கிறதுக்கு, மாடு திங்கிறதுக்கு, மனுஷனுக்கு, குருவிகளுக்கு, நிழலுக்கு, அடைக்கலத்துக்கு, மரத்தடிக்கு, விறகுக்கு, எல்லாத்துக்கும் அந்த கொண்டு வந்த விதைகளை விதைப்பந்துகளாக எப்படி செய்யறதுங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். நம்ம மொத்தத்திலே உங்களுடைய சிலபஸ் பாதிக்காத வகையில் ஒரு 1.5 மணி நேரம் 2 நாட்களும் செலவழிச்சோம்னா ஒவ்வொரு கல்வி நிலையங்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கான விதைப்பந்துகள் கட்டாந்தரைக்கு போ. வேண்டிய வேணாம், வேண்டாத வேணாம், சுடுகாடு, இடுகாடு, கோயில், மசூதி, ஆலயங்கள், ஆற்றங்கரை, கால்வாய் ஓரம், குளக்கரை, எல்லா பக்கமும் வீசுவோம். சம்திங் இஸ் பெட்டர் than nothing. வரும் நம்பிக்கை. இதற்கு நாங்கள் உங்களுடைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் உழைக்கணும். வணக்கம்.